சென்னையில் அகில இந்திய வானொலி நிலையத்தின் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை சார்ந்த நிறுவனங்களின் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகள். அதுதானே நான் சொல்கிறேன்ப்பா. இப்போ மத்திய யார் இன்னைக்கு ஃபைனான்ஸ் உதவி செஞ்சிருக்கு? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தானே செஞ்சிருக்கிறது. கரெக்டுப்பா, செஞ்சிருக்கிறது யார்? ஸ்டேட் பேங்க் தானே செஞ்சிருக்கிறது. உடனடியாக இந்த திட்டத்திற்கு கடன் கொடுத்துருக்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தானே கொடுத்துருக்கிறது. கொடுத்ததுனால தானே இப்போ உடனடியாக கொடுத்ததுனால தானே உடனடியாக அந்த பில்டிங் வந்திருக்கிறது. ஒரு கட்டசிக்காவது மத்திய அரசாங்கத்தினுடைய பெயரை சொல்லியிருக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய அனைவருடைய கருத்தாக இருக்கிறது. இதை அரசியலுக்கு அப்பாற்பட்ட பார்வையோடு தான் நம்ம பார்க்கணும். நேற்றைக்கு மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்ஜி அவர்கள் கலந்து கொண்டு கலைஞருடைய நூற்றாண்டு காயின், அதாவது தமிழக அரசாங்கம் ஏற்பாடு செய்த அந்த நிகழ்ச்சியில் தமிழக அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளுக்கிணங்க அவர் அதை வெளியிட்டிருக்கிறார். இதில் எந்தவித அரசியலுக்கும் இடமில்லை என்பது தான். ஒரு அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர், தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் கலந்து கொண்டிருக்கிறார். ஏங்க இதுதான் சொல்கிறேன், இது அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி, தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சி. தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டதன் பேரில் மத்திய அமைச்சர், மரியாதைக்குரிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்ஜி அவர்கள் கலந்து கொண்டார். நானும் நேற்று அதில் இருந்தேன். மத்திய அரசோட நிகழ்ச்சியா இல்லை தமிழ்நாடு அரசோட நிகழ்ச்சியா? ஏன்னா முதலமைச்சர் காலையில் பேசும்போது எதிர்கட்சி தலைவர் விமர்சித்து பேசும்போது இந்த நிகழ்ச்சியை மத்திய அரசோட நிகழ்ச்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சொல்லும்போது தமிழக அரசோட நிகழ்ச்சின்னு சொல்கிறப்ப தமிழக நீங்கள் பாருங்கள், ஆர்கனைஸ் பண்ணது தமிழ்நாடு அரசாங்கம், இந்த காயினை அப்ரூவல் பண்ணது மத்திய அரசாங்கம். இது நாட் ஒன்லி கலைஞர் ஒரு நிமிஷம் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு மட்டும் இந்த காயின் வெளியிடலை. இதுக்கு முன்னாடி பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுக்கு காயின் வெளியிட்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு நாம் காயின் வெளியிட்டிருக்கிறோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு காயின் வெளியிட்டிருக்கிறோம். இது அதே போல் இப்போ திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நாம் இந்த காயினை வெளியிட்டிருக்கிறோம். இது யார் நூற்றாண்டுகளை கடந்து அவர்களுக்கு அந்த அப்ரூவல் கேட்டிருக்கிறார். அவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு 125வது ஆண்டு கொண்டாடும்போது அந்த ஆண்டு முழுவதும் மத்திய அரசாங்கம் கொண்டாடணும். அப்போ நம்ம 125 ஆண்டு குறிக்கும் விதமாக 125வது காயினை அவருக்கு வெளியிட்டிருக்கிறோம். இது அவர்கள் செய்த சேவைக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கறது. அதே போல் இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு அரசாங்கம் ஆர்கனைஸ் பண்ணி அதில் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். நேற்று நீங்கள் மத்திய அரசாங்கம் திரும்ப சொல்றீங்க, ஆனால் அவங்க ஒன்றிய அரசாங்கம் அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. உங்கள் அரசாங்கம் அந்த வார்த்தையை ஏற்றுக்கல. அதாவது பாருங்கள், நாங்கள் இன்றைக்கென்று இல்லை, தொடர்ந்து நாம் சொல்லி கொண்டிருப்பது மத்திய அரசாங்கம் என்பது தான் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் இதை ஒரு அரசியலுக்காக தான் அவர்கள் அதை அந்த கூட்டணிக்கு இருந்தவர்கள் அது யூனியனை ஒன்றியம் என்று அவர்கள் மொழிபெயர்ப்பு செய்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள்.